கேரளா காதலிக்கு மரண தண்டனை, கூல்ட்ரிங்க்ஸ் அழகிக்கு மரண தண்டனை, கசாயத்தில் விஷம் வைத்து காதலனை கொன்ற பெண்ணுக்கு மரண தண்டனை. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் 24 வயதிலேயே மரண கயிற்றை தூக்கு கயிற்றை முத்தமிட போகிற முதல் கேஸ் இதுவாக தான் இருக்கும்னு நான் கெஸ் பண்ணுறேன். யார் இந்த கரிஷ்மா? சரண்ராஜை எப்படி கொண்டாங்க, ஏன் கொண்டாங்க, எந்த விட்னஸ் இல்லாத வழக்கில் 3 ஆண்டுகளில் போலீஸ் எப்படி துப்பு துளக்குனாங்க, இறுதியில் நீதிமன்றம் எப்படி நீதியை நிலைநாட்டியது, இது ஒரு சிலபஸ் மாதிரி வைக்க வேண்டிய, ஒரு சினிமாவாக எடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பிரில்லியண்டான ஸ்க்ரீன் பிளேக்கு ஸ்கோப் இருக்கக்கூடிய நிஜ கதைங்க. இது கற்பனை கிடையாது, உண்மையான நடந்த கதை. நம்ம கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கல்லூரியில் படித்த மாணவர் தான் சரண்ராஜ். அவருக்கு இந்த ரெக்கார்ட் நோட் எழுதுறதுக்கெலாம் சிலர் ஹெல்ப் பண்ணுறாங்க, கூட படிக்கிறவங்க, மற்ற டிபார்ட்மெண்ட் படிக்கிற அந்த தோழிகள்லாம் இருப்பாங்கள்ல. அப்படி அறிமுகமானவங்க தான் கரிஷ்மா. இவர் படிக்கிறது ஒரு துணை மருத்துவ துறை, அந்த அம்மா படிக்கிறது இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அப்படி பழக்கமாகி, பழக்கம் நட்பாகி, நட்பு காதலாய் மலர்ந்து 2 பேரும் நல்லா காதல் பண்ணியிருக்கிறாங்க. எங்கே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா, கிரீஷ்மாவுக்கு வந்து வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ கிரீஷ்மாவுடைய அம்மா, கிரீஷ்மாவுடைய தாய் மாமன் நிர்மல் குமார், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பணக்கார அலையன்ஸ் வருது. இப்போ கிரீஷ்மாவுக்கு சரண்ராஜை எப்படி கழட்டி விடுறதுன்னு தெரியலை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவர்கிட்ட எப்படியாவது பிரேக்கப் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் முடியல. ஏன்னா அவர் வந்து லவ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நிறைய ஆதாரங்கள், 2 பேரும் ஒன்றா ஊர் சுற்றினது, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது, 2 பேரும் ஒன்றா சோஷியல் மீடியாவில் இதை பற்றி ஓப்பனாக பேசினதுன்னு எக்கச்சக்கமான ஹிஸ்ட்ரி இருக்குது. அப்போ இந்த காதலனை பிரிந்து, காதலை அழித்து கல்யாண வாழ்க்கைக்குள்ளார எப்படி நுழையிறதுன்னு கிரீஷ்மா யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. 1 முறை 2 முறை இல்லைங்க, 3 முறை திட்டமிட்டு சரண்ராஜை கொல்ல துணிஞ்சிருக்கு இந்த பொண்ணு. ஃபஸ்ட் டைம் இதே மாதிரி ஏதோ விஷம் கலந்த உணவை கொடுத்துருக்குறாங்க. பட் உடனே அது வாந்தி எடுத்து சரண்ராஜ் வந்து எஸ்கேப் ஆயிருக்காரு. அப்போவும் அந்த ஆளுக்கு சந்தேகம் வரல. செகண்ட் டைமு என் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு, வீட்டுக்கு பக்கத்தில் அவுட்ஸ்கட்ஸில் அந்த கூல்ட்ரிங்க் பாட்டில் சேலஞ்சுன்னு ஒரு வீடியோ எடுப்போன்னு சொல்லி, அதாவது ஒரு உப்பு கலந்த கூல்ட்ரிங்கை நீ நானும் குடிப்போமா, அது வீடியோவாக எடுப்போமான்னு விஷம் கலந்த கூல்ட்ரிங்கை கொடுத்துருக்கு. அதை தெரியாமல் அந்த மனுஷன் எடுத்து குடித்து பாதிக்கு மேலே குடிக்க முடியல துப்பி வாந்தி எடுத்துட்டா. அந்த வீடியோவும் சோஷியல் மீடியாவில் பதிவாயிருக்கு. அதுலேயும் எஸ்கேப். 3வது முறை தான் வீட்டுக்கு வா, அப்பா அம்மா வீட்டில் இல்லை, உடனே வரவும் அப்படின்னு அவரை வந்து அவருடைய உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி ஒரு ட்ராப் செட் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு, அந்த பையனும் பாவம் லவர் என்ன பண்ணுவான், சரி ஓகே அப்படின்னு ஃப்ரெண்டோட வந்து ஃப்ரெண்டையும் பைக்கையும் வாசலையும் எடுத்துகிட்டு இவன் மட்டும் உள்ளே போயிருக்கான். உள்ளே போயிட்டு வெளில வந்தவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, சீக்கிரம் வீட்டுக்கு போனே சொல்லியிருக்கிறான். ஃப்ரெண்டும் கேட்டிருக்கிறான், என்னாச்சு, நீ போய் உன் லவரை தானே பார்த்துட்டு வந்தேன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்கான். அப்புறம் அடுத்த நாள் கொடூரமான வயிற்று வலியில் சரண்ராஜ் துடித்திருக்கிறார். அவருடைய பிரதர், வீட்டில் இருந்தவங்களாம் சேர்ந்து அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறாங்க. அங்கேருந்து மேலதிக சிகிச்சைக்காக இன்னொரு ஹாஸ்பிட்டல் போடுறாங்க. அடுத்த நாளே வாயெல்லாம் வெந்து புண்ணாக வந்திருக்கு. கடுமையான வயிற்று வலி. என்ன நடந்ததுன்னே தெரில. 1 நாள் 2 நாள் 3 நாள், அடுத்த 11 நாட்கள்ங்க அந்த பையன் விஷத்தோடு போராடி இருக்கான். அந்த 11 நாட்களும் இந்த பொண்ணு கிரீஷ்மா வந்து அதோடைய வீட்டில் என்ன கொடுத்ததுன்னு இவனும் சொல்லலை, அந்த பொண்ணும் சொல்லலை. வீட்டு கேட்டால் நான் வந்து ஒரு ஜூஸ் குடித்தேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். அது எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போன ஜூஸு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. 11வது நாள் வலி தாங்க முடியாமல் அந்த மரண தருவாயில் தான் இவன் சொல்லியிருக்கிறான், ஆமாம் என்னுடைய லவர் கிரீஷ்மா கூல்ட்ரிங்க் சேலஞ்சுன்னு ஒரு கூல்ட்ரிங்க் கொடுத்தா, அது குடிச்சு கொஞ்சம் வலி வந்தது. அப்புறம் நான் வீட்டுக்கு பார்க்க போனேன், அன்றைக்கி கஷாயம் கொடுத்தா, சரி அவள் ஏதோ ஹெர்பல் கஷாயம் தராளேன்னு கசப்பாக இருந்தாலும் அதை முழுசாக குடித்தேன், குடித்ததுல இருந்து தான் என்னால் வலி தாங்க முடியலன்னு சொல்லியிருக்கான். விஷயத்தை கேள்விப்பட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா அம்மா, சரண்ராஜோடைய அப்பா அம்மா களத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடியே சரண்ராஜ் ஹாஸ்பிட்டலே தன்னுடைய உயிரை இழந்து விடுகிறார். அந்த மரண தருவாயில் கூட காதலியை காட்டி கொடுக்காம, அந்த கண்ணியத்தை இழக்காமல் அப்படியே அந்த பையன் செத்து போயிட்டான். ஆனால் சரண்ராஜோடைய அப்பாவுக்கு பெரிய சந்தேகம், கிரீஷ்மா வந்து இது ஏதோ ஆக்சிடென்ட்லாம் பண்ண மாதிரி தெரியல, திட்டமிட்டு இது மாதிரி என் பையன் ஏதோ பண்ணாங்களான்னு விசாரிங்கன்னு சொல்லியிருக்கார். காவல்துறை என்ன பண்ணியிருக்கு, இந்த கிரீஷ்மாவை கூட்டிக்கிட்டு எந்த கடையிலம்மா ஜூஸ் வாங்கினேன், சார் இந்த கடையில் தான் வாங்கியிருக்கேன், கோஆப்ரேட் பண்ணியிருக்கேன் அந்த பொண்ணு. அப்புறம் என்னம்மா பண்ணீங்க, அது குடிச்சு தூக்கி முடிவு தான் பார்த்தா எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருந்தது. ஆனால் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச அந்த ஜூஸை நானும் குடித்தேன் சார், எனக்கு எதுவுமே ஆகலை. சரி எங்கம்மா வீசினா, இங்கே போகுது அங்கே போகுது. ஒரு ஸ்டேஜில் தன்னை என்ன சார் என்னை சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு
போலீஸ் ஸ்டேஷன் பாத்ரூமில் இருந்த இந்த டாய்லெட் கழுவுற லிக்விட் இருக்கும் பாருங்க, அந்த லிக்விட் எடுத்து கடன்னு குடிச்சு இது ஒரு ட்ராமா பண்ணி இதை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கிறாங்க. ஐயோ இது என்னப்பா கோச்சிக்கிட்டு தற்கொலைக்கே முயற்சி பண்ணுதே. அதுக்கப்புறம் போலீஸ் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்தா, ஆமாம் நான் தான் இவனை லவ் பண்ணேன், ஆனால் என் வீட்டில் நல்ல வரன் வந்துட்டோன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என் தாய் மாமன் நிர்மல்குமாரோடு பேசி இவனை தீர்த்து கட்டலான்னு முடிவு பண்ணி உணவில் கொடுத்தேன், எஸ்கேப் ஆயிட்டான், ஜூஸில் குடித்தேன், அதையும் பாதிலே நிறுத்திட்டான், வீட்டுக்கே வரவழைச்சி கஷாயத்துலேயும் விஷத்தை கலந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறதுக்கு 3 வருஷம் ஆயிருக்கு. த ப்ராப்ளம் இன் திஸ் கேஸ் ஒரு ஐட்னஸ் கிடையாது. மெடிக்கல் ரீதியாகவும் 11 நாளில் இது என்ன விஷத்தை கலந்ததுன்னு முதல் நாளே சொல்லியிருந்தால் அந்த பையனை காப்பாற்றிருக்கலாங்க. ஆனால் எங்கே நாம் மாட்டிக்குவோமோன்னு கடைசி வரைக்கும் ஜூஸு எக்ஸ்பிரி டேட் முடிஞ்ச ஜூஸுனே இது மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தது. கூட அந்த தாய் மாமன் நிர்மல்குமார்னு ஒருத்தன் அவனும் ஹெல்ப் பண்ணியிருக்கான் பாருங்கள். இது கேரளாவையே உலுக்கிய ஒரு கேஸ். 3 ஆண்டுகள் கோர்ட்டில் இது தீவிரமாக விசாரணை நடைபெற்றது. ஸோ அக்யூஸ்ட் தரப்பில் எப்படிலாம் தப்பிக்க எஸ்கேப் ஆனாங்க, எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் போட்டாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லுது, நான் எங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு கிரீஷ்மா, அதனால் என்னை விட்டுருங்க, நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆய்வு செய்யக்கூடிய மாணவி, அதனால் என்னை விட்டுருங்க, நான் காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன், எனக்கு திருந்த ஒரு வாய்ப்பு தாங்க, எனக்கு குறைந்தபட்ச தண்டனை தாங்க, இப்படியெல்லாம் பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க பாருங்கள். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 302 கொலை வழக்கு, 328, 364, 201 பல்வேறு பிரிவுகளின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டது. காவல்துறை துரிதமாக செயல்பட்டு எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணாங்க. பின்பு அந்த அக்யூஸ்டு வாயாலேயே உண்மையை வர வச்சாங்க. இறந்து போனானே அந்த மாணவன், அந்த சரண்ராஜனுடைய ஃபேமிலிக்கு அவங்க அல்டிமேட்டாக கேட்டது நீதி மட்டும்தான். கோர்ட்டு அத்தனை வாட்டி அலைஞ்சப்போ அத்தனை வாட்டி அவங்க நின்னாங்க. எப்படியாவது என் பொண்ணு என்னை மன்னிச்சிருங்கன்னு கிரீஷ்மா கோர்ட்லேயே கதறி அழுதுது. கடைசி வரைக்கும் இல்லை, இந்த விஷயத்தில் நாங்கள் மன்னிக்கவே முடியாதுன்னு இறந்து போன மாணவனுடைய தந்தை உறுதியாக நின்னார். அதன் விளைவு இவ்வளோ பெரிய கேசஸ்லாம் போடப்பட்டது. முடிவாக கோர்ட்டில் 24 வயது ஆங்கில லிட்ரேச்சர் படித்து கொண்டிருந்த ஒரே பொண்ணான கிரீஷ்மாவை அதுக்காகலாம் வெளியில் விட முடியாதுன்னு மரண தண்டனையை உறுதிப்படுத்தினாங்க நீதிபதி. இந்த தீர்ப்பில் மரண தண்டனைன்ற பகுதி வர வரைக்கும் என்ன ட்ராமான்றீங்க, கூண்டில் நின்றுக்கிட்டு கிரீஷ்மா கதறி அழுதுருக்கு, நீ விட்டுருங்க தெரியாமல் பண்ணிட்டேன்னு ட்ராமா பண்ணியிருக்கேன் அந்த அம்மா. எப்போ நீதிபதி வாயிலிருந்து மரண தண்டனைன்ற வார்த்தை வந்ததோ அப்போவே அப்படியே உறைஞ்சு போய் நின்றுச்சு. அதை எதிர்பார்க்கல. காதல்ன்ற பேரில் ஆண்களை பழிவாங்க, ஏமாற்ற, கொல்லக்கூட துணிகிற அளவிற்கு இது போலலாம் போவாங்களா என்பதை கதைகளில் படிச்சிருப்போம், சினிமாவில் பார்த்துருப்போம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் கேரளாவில் இப்படி நடந்திருப்பது ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவம். இந்த வழக்கில் ப்ராப்பரான ஒரு ஐட்னஸ் கூட இல்லாத போது ஒரு லைட் அட் தி எண்ட் ஆஃப் தி டனல்பாங்க. டனல்னால் ஒரு பாதையில் இருட்டாக இருக்கும், எப்போ வெளிச்சம் வரேன்னே தெரியாது. ஆனால் துணிச்சலாக நடைபெற்ற காவல்துறைக்கு ஒரு பெரிய சபாஷ். தன்னுடைய மகனே போயிட்டான், இதுக்கப்புறம் என்ன விரக்தியில் விடாமல் இல்லை தான் மகன் போயிட்டான், ஆனால் அந்த குற்றவாளி தப்பிச்சிடக்கூடாதுன்னு அத்தனை முறை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் படியேறி நின்ன சரண்ராஜோடைய அப்பாவை தான் பாராட்டப்பட வேண்டியவர். இந்த பக்கம் கிரீஷ்மாவுடைய அம்மாக்கும் இந்த விஷயம் தெரியும், இருந்தாலும் அம்மாவுக்கு எதிராக போதுமான அளவிற்கு ஆதாரங்கள் இல்லாததால் அம்மாவை கேஸ்லேருந்து விடுவிச்சிருக்கிறாங்க. அந்த ஹெல்ப் பண்ணாரே தாய்மாமன், அவரும் இவர் தான் ஹெல்ப் பண்ணார், இவர் தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாருன்னு சொல்கிறதுக்கு போதுமான அளவுக்கு ஆதாரங்கள் இல்லாததால் அவருக்கு 3 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனையை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அம்மா தான் எஸ்கேப் ஆயிட்டாங்க, ரிலீஸ்டு. தாய்மாமா 3 வருஷம் ஜெயிலேருந்து வெளில வந்துடுவான். பட் கிரீஷ்மா தப்பிக்கவே முடியாது, மரண தண்டனையை கொடுத்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. இந்த தீர்ப்புக்கு எதிராக அப்பீல் பண்ணி அவங்க மேல்கோர்ட் போகலாம். ஆனால் கேரளாவை பொறுத்த வரைக்கும் பல கேஸஸ் சமீபத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த சைனைடு வைத்த கேஸு, ஒரு நர்ஸுடைய கேஸு, அப்புறம் பாம்பை தூங்கிட்டு இருந்த மனைவியை பாம்பை வச்சு கடிக்க வச்சுட்டு அது பாம்பு கடித்து செத்து போச்சுன்னு மூடி மறைக்க நினைத்த ஒரு டார்ச்சர் ஹஸ்பண்டுடைய கேஸு, ஒரு காவல்துறை அதிகாரியை பொண்டாட்டியை டார்ச்சர் பண்ண கேஸ், இப்படி அடுத்தடுத்து பல கேசஸில் ஒரு ஃபேர் ட்ரையல், ஒரு ஐஓங்க, ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருந்துட்டால் போதும், அவர் எப்படியாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வாங்கி தரணும்னு எல்லா சாட்சியும் வாங்கி வச்சுட்டா போதும். அந்த அவர் சேகரம் செய்த சாட்சிகள் பிறல் சாட்சியா, அதாவது கோர்ட் நாமாமா எல்லாம் சொல்லிட்டு கோர்ட்டில் போய் குற்றவாளி ஒன்றுமே பண்ணலன்னு பல்ட்டி அடிக்காத அறம் சார்ந்த மனிதர்கள் ஒரு வழக்கில் கையாண்டால் இறுதியில் நீதி நிலைநாட்டப்படும் என்பதற்கு இந்த கிரீஷ்மா கேரளத்து கூல்ட்ரிங்க் காதலிக்கு கிடைத்திருக்கிற மரண தண்டனை ஒரு உதாரணம்.
இந்த வழக்கை பற்றி உங்கள் கருத்தென்ன? இதை போன்ற பெண்கள்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பெண்கள் ஆண்கள் பாலினத்தை தாண்டி நிறைய பேர் இன்னமும் கேவலம் காசுக்கு மனித உயிரை கொள்கிறாங்க. காதல்ன்ற பேரில் எத்தனை பேர் வாழ்க்கை கெடுக்கிறாங்க? உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவங்கள்ன்றத கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. வேறு எதை குறித்து பேசலாம் சுட்டி காட்டுங்க. இந்த கேஸை பற்றி அறிந்து கொள்ள நினைக்கிற நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சுழட்டும். நன்றி, வணக்கம்.